டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது தமிழ் சொசைட்டிக்கு வெயிட்டேஜ் 50 மார்க்ஸு. முன்னாடி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் தமிழ் சொசைட்டிக்கும் 75 மார்க்ஸ் ஈச் இருந்துச்சு. இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 100 மார்க்ஸ் ஆகிடுச்சு வெயிட்டேஜ். தமிழ் சொசைட்டி இப்போது 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ். ஸோ 50 மார்க்ஸ் வெயிட்டேஜ் குறைஞ்சாலும் நம்ம அந்த பார்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் சொசைட்டி இது ஒரு பார்ட்டு, இதை ஒரு கொஸ்டினாக நம்ம மேக் பண்ணி வச்சுக்கணும், நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ புதுசாக ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பிளேசஸ் நேம்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, கொந்தகை, இந்த மாதிரி இடங்கள். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக வெளியே கொடுத்துட்டதுனால ஸோ இந்த இடங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக அங்கே எத்தனை கட்டங்களாக அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு, எத்தனை கட்டங்களாக எந்தெந்த கட்டங்களில் எந்தெந்த பொருட்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பிளேஸுக்கும் கரெக்டாக நம்ம டிஸ்டிங்ஷனாக சொல்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ லைக் உரை கிணறுகள், லைக் ரோமன் காயின்ஸு, அப்புறம் ஜுவல்லரிஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்தெந்த பிளேசஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்பப்போ கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கரெக்டான இயர்ஸும் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ வருஷங்கள் பழமையானது, நம்ம கீழடி 2600 ஆண்டுகள் பழமையானது அப்படின்ற அந்த இதெல்லாம் இயர்ஸும் முக்கியம். ஸோ என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்கன்றது முக்கியம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த பார்ட்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம பாலிசி நோட்ஸில் இதிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்டில் எல்லா பிளேசஸ்லேயும் என்னென்ன கட்டங்களில் என்னென்ன எடுத்தாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் பாலிசி நோட்லேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு மியூசிக்கு, டான்ஸு, பெயிண்டிங்கு இதெல்லாம் இருக்குது. ஆர்கிடெக்சரில் முக்கியமாக டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு அறிவியலும் பண்பாடும் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக் கண்டென்ட்டே நம்ம நல்லா எடுத்துக்கலாம். ஒரு டாப்பிக்கையும் ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி எவல்யூஷன் நடந்துச்சு, ஸோ சங்க காலங்களில் எப்படி ஆர்கிடெக்சர் இருந்துச்சு, பல்லவா காலங்களில் எப்படி ஆர்கிடெக்சர் எவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு, அடுத்து சோலாஸ் பீரியடு, அடுத்து நாயக்கர்ஸ், விஜயநகர் பீரியடு, ஒரு பீரியடையும் தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி மொத்தமாக எழுத சொன்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சங்கம் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் சங்கம் ஏஜில் எப்படி கல்ச்சர் இருந்துச்சு, உமன் ஸ்டேட்டஸ் என்ன, சோலாஸ் பீரியடில் எப்படி, பல்லவாஸ் பீரியடில் எப்படி, அடுத்து பாண்டியார்ஸ் பீரியடில் எப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியட்லேயும் கல்ச்சர், எஜுகேஷன், இந்த மாதிரி உமன் ஸ்டேட்டஸு இதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம எவல்யூஷனாக எழுத சொன்னாலும் அதுக்கும் நம்ம கரெக்டாக ரெடி ஆகிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட்டு. இதில் பார்த்தோன்னா ஒரு லீடர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயோத்திதாசர், ஐயாவளி, ஐயன்காளி, பெரியார், இவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்டில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதில் என்னென்ன லீடர்ஸ் இருந்தாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆரிஜின் அண்ட் க்ரோத்து, அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஸ்கீம்ஸ் என்னென்ன, லைக் கம்யூனல் ஜிஓ, அதுக்கடுத்து ரிசர்வேஷன் சிஸ்டம், இதெல்லாம் எப்படி எவால்வ் ஆக ஆரம்பிச்சிது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எவால்வ் ஆக ஆரம்பிச்சிது, இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். ஸோ அடுத்து முக்கியமானது பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கான்ஃபரன்சஸ்ஸு, அதில் உள்ள ரெசல்யூஷனில் உள்ள 10 பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதிலிருந்து தான் என்னென்ன இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமாக பெண் உரிமைகள், உமன் ரைட்ஸு,
உமனுக்கு எஜுகேஷன் ரைட்ஸு, உமனுக்கு மேரேஜ் ரைட்ஸு, உமனுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. ஸோ ஒரு கட்டங்கள்லையும் ஒன்று எப்படி எப்படி டெவலப் ஆச்சு, எந்தெந்த இயரில் அது வெளிவந்துச்சு, தேவதாசி அபாலிஷன் சிஸ்டமு, இதெல்லாம் அபாலிஷன் ஆக்ட்டு, இதெல்லாம் வந்து எந்தெந்த இயர் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து தமிழ் டயஸ்போரா பார்த்தோன்னா நான் ரெசிடென்ஸ் தமிழ்ஸ், இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற தமிழர்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம தமிழை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ வந்து இன்ஸ்டியூஷன்ஸு லைக் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இதெல்லாம் வந்து முக்கியமான பார்ட்டு. ஸோ ஃபாரினரில் அவங்களோட குழந்தைங்களுக்கு தமிழை எப்படி கொண்டு வர்றது, அதில் இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஏன்னா நான் ரெசிடென்ட் தமிழ் டே இருக்குது January 12. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கடுத்து தமிழ் வந்து செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன்ஸ்டியூஷன் அது எப்படி டெவலப் ஆச்சு, அதோட பங்கு என்ன, அது வந்து என்னென்ன பண்ணிகிட்டு தமிழை செம்மொழியாக வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு, அதை தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, இதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் தமிழ் கல்ச்சர், அதுக்கடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரு, அதுக்கடுத்து வந்து இந்த திராவிடியன் மூமெண்ட்டு, இந்த மாதிரி தமிழ் டயஸ்போரா, அடுத்து பார்த்தோன்னா லிட்ரேச்சர் ஒரு வந்து தனி பார்ட்டு. அது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது லிட்ரேச்சர் கவர் பண்ணணும்னா. ஸோ லிட்ரேச்சரை வந்து நம்ம எந்த இடங்களில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மெயினாக பார்த்து எந்தெந்த லிட்ரேச்சரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்து அந்த லிட்ரேச்சரை மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்லது. ஸோ ஒரு நிறைய படித்து கொஞ்சம் மார்க் வாங்குறத விட ஷார்ட்டாக கொஞ்சமாக படித்து ஸ்மார்ட்டாக எப்படி படித்து நிறைய மார்க் வாங்குறது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ வந்து தமிழ் கல்ச்சரை இப்படி அப்ரோச் பண்ணால் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.